திருப்பூர் மாவட்டம் கரையாம்புதூரில் நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் செங்கோட்டையன், தங்கமணி, SP வேலுமணி, ஜெயக்குமார், உடுமலை ராதாகிருஷ்ணன், சபாநாயகர் தனபால், துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும். விழாவில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தமிழகம் முழுவதும் 100 கோடி ரூபாய் மதிப்பில் 1550 ஏரிகள் தூர்வாரும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறினார். இன்னும் 2063 ஏரிகள் 300 கோடி ரூபாய் மதிப்பில் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் பருவமழை 62% அளவிற்கு பொழியவில்லை என்று கூறிய முதலமைச்சர், கூடுதலாக நிதி ஒதுக்கி தண்ணீர் தட்டுப்பாடு தீர்க்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். நீண்டகால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை 30 மாதங்களில் நிறைவேற்றும் வகையில் அதன் செயல் வடிவம் மாற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இத்திட்ட பணிகள் வரும் டிசம்பர் மாதம் தொடங்கப்படும் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியிலேயே பணிகள் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார். அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை வருகின்ற டிசம்பர் மாதத்திற்குள் இந்த பணிகள் டெண்டர் விடப்பட்டு இந்த பணி துவங்குகின்ற ஒரு நற்செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அம்மாவுடைய அரசு ஆட்சியில் இருக்கின்ற பொழுது, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டு அம்மாவுடைய ஆட்சியிலே திறப்போலா செய்து இந்த 3 மாவட்ட விவசாய பெருடி மக்கள் பயன்பெறுவார் என்று மகிழ்ச்சியான செய்தியை நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதிமுக கட்சி எவராலும் அசைக்க முடியாத எஃகு கோட்டையாக இருப்பதாக தெரிவித்த அவர், தலைமைக்கு கட்டுப்பட்டு வந்தால் பதவி தானாக வந்து சேரும் என்றும் கூறினார். முன்னேற்ற கழகம் இன்னும் 100 ஆண்டுக்கு மேல் நிலைத்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் என்பதை மெய்ப்பித்து காட்ட இந்த நேரத்தில் நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும்.